கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7. ஒரு தோட்டக்காரர் தன் வீட்டின் பின்பகுதியில் மாமரங்களை வைத்திருந்தார். அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் இவரது மாமரத்தின் இலைகளையெல்லாம் தனது தோட்டத்தில் விழுகிறது என்பதால் குப்பையை அந்த தோட்டக்காரரின் தோட்டத்திற்குள்ளேயே போட்டு கொண்டே வந்தார். தோட்டக்காரர் எதுவும் பேசவில்லை, பதில் செய்யவும் இல்லை. சில மாதங்கள் கடந்து சென்றன. மாமரங்கள் நன்றாக பூத்து நிறைய மாம்பழங்களை தந்தன. சுவை மிகுந்த அந்த மாம்பழங்களை பறித்து ஒரு கூடை நிறைய எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்காரரிடம் போய் கொடுத்தார். இதை சற்றும் எதிர்பாராத அவருக்கோ ஆச்சரியம். வாயெடுத்து போன அவர் மாம்பழங்களை வாங்க தயங்கினார். தோட்டக்காரர் அவரிடம், நீங்கள் போட்ட குப்பைதான் என் மரங்களுக்கு எருவாக மாறி இப்போது நிறைய கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார். சமாதானமாகி இருவரும் நல்ல நண்பர்களானார்கள். வேதாகமத்தில் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு தான் வெட்டின துறவுகளையெல்லாம் ஜனங்கள் தங்களுக்கு சொந்தமான இடம் என்று வாதிட இரண்டு முறையும் பதிலொன்றும் பேசாமல் வாதிடாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விடுகிறார். இறுதியாக ஈசாக்கு கர்த்தர் தனக்கென வைத்திருந்த ரெகோபோத்தை சுதந்தரித்து கொள்கிறார். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடந்து கொள்ளும்போது நம்மை வெறுக்கிறவர்கள், எதிர்க்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நம்மோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்கிறார். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது என்பது கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை விட்டு விடுவதாகும். மேட்டின்மையான கண், பொய்நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், இவையெல்லாம் கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் என்று நீதிமொழிகள் 6:16-19 வரையுள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். பிறருக்கு நன்மை செய்யும்போது கர்த்தர் நம்மில் பிரியமாயிருந்து நம் எதிரிகள் நம்முடன் சமாதானமாகும்படி செய்வார். ஜெப குறிப்புகள். ஐரோப்பாவைச் சேர்ந்த பெலாரஸ் நாட்டிலுள்ள மக்கள் இரட்சிக்கப்பட, உத்தரகாண்டில் உள்ள மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட, மெய் தெய்வமாகிய இயேசுவை கண்டுகொள்ள, மதுரை பணித்தளம் அமல்ராஜ் என்பவரின் வீடு கட்டுவதற்கான தடைகளை நீங்க, வட மாநிலத்தில் ஆலயமில்லா பகுதிகள் ஆலயம் கட்டப்பட.